ஆல்ரெடி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண saree நமக்கு ரிட்டர்ன் அயர்ன் பண்ண கொடுக்கும்போது இந்த மாதிரி லைன்ஸோட அச்சுலாம் இருக்கும். அதை நம்ம எப்படி இப்போ ஈஸியான மெத்தட்ல இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி saree வந்துட்டு நம்ம இப்போ அயர்ன் பண்ற மாதிரி நார்மலா அயர்ன் பண்ணா ரொம்ப நேரம் அயர்ன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாம இப்போ நான் பண்ண போற ட்ரிக்ஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம எங்க லைன்ஸ் இருக்கோ அதுக்கு மேல இந்த மாதிரி நேரா லைட்டா இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டே மேல கொண்டு போயிட்டு அகைன் அப்படியே ஷேக் பண்ணிட்டே பின்னாடி கொண்டு வந்து ஒரு 2 டைம் பண்ணீங்கனாலே அந்த லைன் எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு சூப்பரா வந்துட்டு மறைஞ்சிடும். ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு ப்ரோ டிப்னே சொல்லலாம். நம்ம கிளைண்ட் ஆல்ரெடி கொடுத்த சாரியே நம்ம கிட்ட அகைன் கொடுத்து மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் கேட்கறாங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம அந்த சாரியை ஃபுல்லாவே அயர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அகைன் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த சாரியை ரெடி பண்ணணும். இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சாரி கிடைச்சதுனால நான் உங்களோட இந்த டிப்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. அதனால ஷேர் பண்ணிக்கிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த ட்ரிக்ஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. அண்ட் தெரிஞ்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களோட தெரியாத ஃப்ரெண்ட் யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் அண்ட் டிப்ஸ் வந்து இந்த பேஜில் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.